பிரீத்தி என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, எதுவும் இல்லை. என்ன பிரீத்தி, என்ன உளறிட்டு இருக்கா? என்னாச்சுடி உனக்கு? அது ஏதோ ஒர்க்கை பற்றி யோசிச்சுட்டு இருந்தானா, அதான். சரி நான் வரேன். ஏய் என்ன அஜய் சொல்லுங்க ப்ரோ. பிரீத்திக்கு ஒரு வேலை பிடிச்சிருக்கோ? அட ஏன் ப்ரோ நீங்கள் வேற, அப்படிலாம் இருக்காது. ஒரு வேலை பிடிச்சிருந்தா என்ன பண்ணுவேன்? அதுக்கெல்லாம் எங்கள் வாய்ப்பே இல்லை. நீங்கள் வேற இப்போதான் ஒரு விஷயத்துலேருந்து வெளில வர்றதுக்கே அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்குள்ளே இன்னொன்று போய் மாட்ட சொல்கிறீங்களா? சாமி போதும். ஏன்டா நீலாம் எப்போ மூவ் ஆன் பண்ணி போகிறது? அடப்புவாங்க ப்ரோ, அந்த வழியே இன்னும் ஆறலை, அதுக்குள்ளே இன்னொரு வழியா? வேண்டாம் வேண்டாம். சரிடா, நான் எதுவும் சொல்லலை. ஆத்தி வேலை முடிஞ்சா வா போலாம். முடிஞ்சு. ஸ்வாதி. வாங்க சார். ஸ்வாதி பேச மாட்டியா? ஏய் அவர் எதுக்கு வந்திருக்காருன்னு கேளு. கேட்டுச்சா? சொல்லுங்க. ஸ்வாதி வாடி வெளில போயிட்டு வரலாம். அதெல்லாம் முடியாது. லூசு அதான் கூப்பிட்றான்ல, போயிட்டு வாயேன். நீ சும்மா ராத்தி, நான்லாம் போல. ஸ்வாதி சாரி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரின்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தா ஏத்துக்க முடியுமா? அதெல்லாம் முடியாது, கிளம்ப சொல்லு. அப்படியா ஸ்வாதி, நீ வரலனா அப்ப நான் ரூபியை கூப்பிட்டு போயிடுவேன். டேய் வேணாம். ஓ அவ்வளோ சரி, கூட்டு போக சொல்லடி, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நிஜமா கூப்பிட்டு போயிடுவேன் ஸ்வாதி. போங்க, எனக்கு என்ன. ரூபி நக்கி கூப்பிட்டியா? இவனா இங்கே இருந்திருப்பாளா? கூப்பிட்டு வந்து நிற்கிறா. தெரியுதுல்ல, அதுக்கு தான் உன்னை போன்னேன். போ. எதுக்கு எடுத்தாலும் அவள் வந்து கூப்பிட்டதும் போய் நின்றுக்கிறாரு, அதனால எனக்கு கோவமா இருந்துச்சு. ராக்கி எது கூப்பிட்ட? அது ஒன்றும் இல்லை, நான் சாப்பிட வெளில போறேன், நீ வரியா? போலாமே. நீ கூப்பிட்டு வராம இருப்பனா ராக்கி? அதானே, பல்ல கெஞ்சிட்டு போயிருவியே. என்ன ரேஷ்மா? உள்ளுக்கு முறையதே சுவாத்தியை கூப்பிட்டு போயிரு. நானா கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொல்றேன், அவதான் வரமாட்டா. அதெல்லாம் வருவா. அப்ப ராக்கி நீ என்ன உண்மையா கூப்பிடலையா? இல்ல ரூபி, நான் உண்மையாதான் கூப்பிட்டேன். ஆரம்பிச்சுட்டாடா நடிப்ப. ராக்கி நீ இப்பெல்லாம் ஏமாத்தாத ராக்கி. சரி நான் வரேன். ரூபி இரு ஒரு நிமிஷம். ஏன் ராக்கி? அது நம்ம 3 பேரும் தான் போறோம். என்ன? அது ஸ்வாதி, நீ தானே கூப்பிட்ட ரூபிய? நானா கூப்பிட்டேன், நீ தானே கூப்பிட்டு சொன்ன. அடப்பாவி, எப்படி சமாளிக்கலாம் பாரு. வா ஸ்வாதி போலாம், நீ தானே கூப்பிட்ட, வா போலாம். ராக்கி நான் இப்ப அவனை கூப்பிட்டேன். என்னடி மரியாதைலாம் குறையுது? ஆமா, நீ பண்ற வேலைக்கு நான் என்ன பண்ணிட்டோம்? நீ தான் வரல, உன்னை வெறியேற்றத்து கூப்பிட்டா உடனே வந்து நிக்கிறான், நான் என்ன பண்ணிட்டோம்? ராக்கி எனக்கு தெரியாது, அவன் தான், நான் வரமாட்டேன். சரி அப்ப நான் அவளும் போயிட்டு வரோம். டேய் ராக்கி, நான் ரொம்ப ஓவர் சொல்லிட்டேன். என்னடி பேசுறீங்க? நான் என்ன பண்ணிட்டோம்? இவ்வளவு வெறியத்தெல்லாம் கூப்பிடலான்னு பார்த்தா அவ வந்து நிக்கிறா. எனக்கா தெரியாது. ஸ்வாதி வர சொல்ல அப்படின்னா நான் வரமாட்டேன். சரி ஸ்வாதி போயிட்டு வாடி, அவன் போய் தனியா அனுப்பாத. என்னவோ பண்ணிட்டு போடி, நான் போல. அப்படியா ஸ்வாதி, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல? இல்ல நிஜமாவா? ஐயோ சரி வரேன், போங்க. அப்படி அடிச்சலாம். சரி வா போலாம். சரி சரி சரி, இப்பெல்லாம் வந்து கிட்ட நிக்காத. அப்படிதான் பண்ணுவேன். அப்படியா? சரி, எனக்கு என்னவோ தோணுது, பண்ணட்டுமா? அது சரிடி, நான் அவர் கூட போயிட்டு வரேன். பாய். பயம் வந்துச்சோ? நீங்க போங்க ஃபர்ஸ்ட். இந்த ரூபிக்கெல்லாம் வெக்கமே இருக்காதா? அதெல்லாம் ஏன் ஃபர்ஸ்ட் அவங்க வர போறா? நல்லபடியா போயிட்டு வந்தா சரிதான், என்ன நடக்க போதோ அங்க. அப்பா எப்படியே வந்துட்டேன். பிரீத்தி என்னாச்சு? அதை நான் சொல்றேன்டி. வர்ஷா அப்பெல்லாம் எதுவும் இல்ல வர்ஷா. அப்ப ஏதோ இருக்கு. என்ன வர்ஷா ஆச்சு? அதுவா, நானும் விக்ரம் பேசிட்டு இருந்தோமா, அப்ப இவ வந்தாளா, அதுக்கப்புறம் அஜய் வந்தான். அதுக்கப்புறம் என்ன? ஒண்ணும் இல்ல, நாங்க வந்துட்டோம். இதுக்கா வர்ஷா ஏதோ விஷயம் இருக்க மாதிரியே சொன்னேன். லூசுங்களா, அவ மலுப்புறா. நான் சொல்றேன், அஜய் வந்ததுக்கப்புறம் இவ அஜயை பார்த்துட்டு இருந்தாடி. பிரீத்தி நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. நம்பிட்டா. இவ போய் சொல்றாடி. உண்மையை சொல்லு, என்ன நடக்குது? நிஜமா ஒண்ணும் இல்லடி, பொய் சொல்லாத பிரீத்தி. நான் சொல்றேன்டி, பிரீத்திக்கு அஜய் பிடிச்சிருக்கு. அப்படிலாம் இல்ல, உண்மையை சொல்லு பிரீத்தி. அதுவா? ஆமா. பாரு அப்புறம் என்ன? அப்புறம் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பிரீத்தி, சும்மா போற போக்குல வா, இல்ல உண்மையா பிடிச்சிருக்கா? இல்ல ரேஷ்மா, எனக்கு ஏதோ வித்தியாசமா ஃபீல் ஆச்சு. கேட்டியா? ஃபீல் ஆச்சா? அதுக்கு இல்ல, அதெல்லாம் செட் ஆகாது, விடுங்க. ஏன் செட் ஆகாது? இல்ல நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளவு கெட்டது பண்ணிருக்கேன். அதெல்லாம் எனக்குலாம் செட் ஆகாது. அஜய் பார்க்க ரொம்ப நல்ல பையன் மாதிரி இருக்கான். அதனால என்ன? இல்ல ஆத்தி, நீ யோசிச்சு பாரு, நான் உங்களுக்கே எவ்வளவு பண்ணிருக்கேன். அதெல்லாம் நானும் செட் ஆக மாட்டேன், விடுங்க. என்ன இவ லூசு மாதிரி பேசிட்டு இருக்கா? அதான் எனக்கு ஒன்றும் புரியல. நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் எவ்வளவு பண்ணிருக்கேன் உங்களுக்குலாம், எவ்வளவு கேவலமான விஷயம்லாம் பண்ணிருக்கேன். அதுவும் இல்லாம அஜய் ரொம்ப நல்ல பையன், அதுவும் இல்லாம ஸ்ரீயை கூட விட்டு கொடுத்துட்டாங்கல்ல, எப்படி செட் ஆகும்? அதான் செட் ஆகாது. ஆமா, பெரிய ஞானி இவரு,
இப்பதான் நல்லது கெட்டதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. பிரீத்தி லூசு, யார்தான் தப்பு பண்ணாம இருக்காங்க? சும்மா ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கா. அதானே திடீர்னு ரொம்பலாம் நல்லா ஆகாது சரியா? அப்போ அவனுக்கு எனக்கும் செட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா செட் ஆகும். லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. உண்மையாவா? ஆமாடி லூசு. அப்போ நீங்க எதுவும் என்ன தப்பா எடுத்துக்கல? அட பைத்தியமே, நாங்க ஏன் அப்படி நினைக்க போறோம்? இல்ல வந்ததும் இப்படி பண்றனே. ஏய் அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதானே விடுப்பேத்தி, அவ்வளவுதான் நான் ஆசை பாத்துக்கலாம். ஆனா அஜய்க்கு என்ன பிடிக்கணும்ல? அதெல்லாம் பிடிக்கும் தேவையில்லாம எதை யோசிச்சுட்டு இருக்காத. உண்மையாவா? அட ஆமா பிரீத்தி. நீங்க ஒண்ணு எங்களுக்கு கோவத்துல ஒண்ணு எதுவும் சொல்லியே. பிரீத்தி நீ என்ன முன்ன மாதிரியா இருக்க? எவ்வளவோ மாறிட்ட தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா தேவையில்லாம எதையும் யோசிச்சுட்டு இருக்கோம். உனக்கு பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிச்சிருக்குதான், ஆனா நான் நிறைய தப்பு பண்ணிருக்கானே. ஏய் விடு, யார் தான் என்ன தப்பு தான் பண்ணாம இருக்கா? சும்மா தேவையில்லாம அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்காத சரியா? இப்போ நீ எப்படி இருக்கியா அதை பத்தி மட்டும் யோசி. உனக்கு பிடிச்சிருக்குன்னா நீ ட்ரை பண்ணு சரியா? ஆமா கீர்த்தி. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். அவ்வளோதானா? ட்ரீட் வை. ஆமாண்டி ட்ரீட் வைக்கிறேன். நான் தாடி லவ் பண்றேன்னு சொன்னேன். இன்னும் நான் அவன்கிட்ட நான் எதுவுமே சொல்லலையே. அதெல்லாம் நடக்கும். நீ எங்களுக்கு இப்பயே ட்ரீட் வை. சரி அப்போ வாங்க சரி வாங்க நம்ம போகலாம். அத்தை அத்தை அத்தை, எங்க போன நீ? எப்படி வந்த? இப்பதான் வந்தேன். அம்மா என்ன நினைச்சிட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் என்ன பண்ணேன்? நடிக்காத. அந்த ரூபியை வச்சு அவங்க வீட்டுல எதுக்கு பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்க? டேய் போய் மூடு. எதுக்கு நான் வாய மூடணும்? ஸ்ரீக்கு விக்கிய பிடிச்சிருக்கு. இப்போ அவங்க 2 பேரும் சந்தோஷமா தானே இருக்காங்க. நீ எதுக்கு தேவையில்லாம நடுவில் வந்து கெடுத்துட்டு இருக்க? அப்ப எதுக்கு தான் என்ன கூட்டு போய் அவங்க விடு விடுன்னு அவ்வளவு தொலை பண்ணியா? டேய் ஆமாடா நடிச்சேன். என்ன போ. ஏன் அப்படி இருக்க? கொஞ்சமாச்சும் யோசிச்சு பண்றியா எதையாச்சும்? டேய் வாய் மூடு. நான் பண்றதெல்லாம் உனக்கு நல்லதுக்கு தான். இது எனக்கு நல்லது. ஸ்ரீயை வைக்கிட்டு வந்து பிரிச்சு கூட்டு வந்து என் கூட சேர்த்து வைக்கிறது நல்லது. டேய் வேண்டாம் ஜெய், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கா வாய் மூடிக்கிட்டு இரு. சும்மா அவங்க கம்பெனிக்கு போய் வேலை செய்ய தராத போயிட்டு இருந்த மரியாதை கெட்டு சொல்லிட்டேன். உனக்கு என்ன பிரச்சனை அதுல? டேய் நீயே சொந்தமா ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்டா. அந்த அளவுக்கு இருக்கும்போது நீ ஏன் அங்க போற? உனக்கு ஏன் பிரச்சனை? உனக்கு என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்யறேன். எனக்கு அவங்க கூட இருக்கிறது பிடிச்சிருக்கு. வேணாம்டா ஜெய், நான் சொல்றதை கேட்டு ஒழுங்கு மரியாதை நடந்துக்க. இதோ பாரு, எனக்கு ஸ்ரீயை பிடிச்சிருந்தது தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா அவ ஒரு பக்கம் அவன் தான் வேணும்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறம் அவளை தொல்லை பண்ணக்கூடாது, விட்டுறணும். இப்படி தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. டேய் நீ தான்டா புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க. நான் ஒன்னொன்னு உனக்காக பார்த்து பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? அப்புறம் நீ என்ன நல்லா பாத்துக்கோ. தேவையில்லாம போய் ஸ்ரீயோட வாழ்க்கையை கெடுக்காத. லூசாடா நீ, லூசா? இந்த காலத்துல பழக்க தெரியாம இருக்க நீ. ஐயோ, நான் நல்லா வாழ்னா கூட போகுது, இப்படிலாம் இந்த பாவத்தை மட்டும் பண்ணாத. டேய் அவன் பெத்தவன், நானே சொல்றேன் அவன் தூக்கிட்டு வான்னு கேட்டுக்க மாட்டேன். அதான் என் வழியில நான் ட்ரை பண்றேன். இதெல்லாம் கொடுமையா இல்லையா உனக்கே? யோசிச்சு பாரு, பாவம் அவ சந்தோஷமா தானே இருக்கா. அவளை இழுத்துட்டு வந்து எனக்கு கட்டி வச்சா மட்டும் சந்தோஷமா இருப்பான்னு நீ நினைக்கிறியா? டேய் கொஞ்ச நாள் தானே அப்படி இருக்கும், அதுக்கப்புறம் மாறிடுவா. இங்க பாரு, எதுவும் வேண்டாம், உன் வேலைன்னுவோ அதை பாரு. டேய் அஜய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கடா. நீ தான் லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கத்த. டேய் போதும், நிறுத்து. இதோட நிறுத்திக்கோ எல்லாத்தையும். டேய் கவலைப்படாத. உங்க மாமா கிட்ட என்ன சொல்லுமோ எல்லாத்தையும் சொல்லி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இப்போ அவர் ஸ்ரீயோட தான் வருவாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல உனக்கு கல்யாணமே பண்ணிடுறேன். ஆனா பாரு. அத்தை, என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிட்டு இருக்க? என்ன பாக்குற? நீ ஒத்துழைப்பு கொடுக்கல, அதான் நான் வேற ரூட்ல இறங்கிட்டேன். ஆக மொத்தத்துல ஸ்ரீ அங்க இருக்க கூடாது. ஆமாண்டா. ஏன் கொஞ்சம் நல்ல விதமா தான் யோசிச்சு பாரு. அவ சந்தோஷமா இருக்கா, அவங்க எல்லாரும் அவளை நல்லா பாத்துக்கிறாங்க. அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அத்தா உன்னா? டேய் அஜய், மாமா நீங்க எப்ப வந்தீங்க? உங்களை அடிக்க போனீங்க, அப்பயே வந்துட்டேன். பாருங்க, இவன் நம்ம சொல்றதே கேட்டுக்க மாட்டான். ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? மாமா அது வாய் மூடு. உன்கிட்ட எந்த விளக்கமும் கேட்கல. இல்ல மாமா, அது டேய் மூடாஜே. என்ன நான் பாருங்க ஸ்ரீயை இவன் நல்லா பார்த்துப்பா, இவனுக்கு பிடிச்சிருக்கு. அது வந்து இப்போ உங்ககிட்ட சொல்ல பயப்படுறாங்க. அதுக்கு தான் இப்போ இவ்வளவு பிரச்சனை பண்றான். ஐயோ மாமா. போதும். இல்ல மாமா, நீங்க தப்பா. எல்லாத்தையும் நான் தெளிவா தான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கேன். நீ ஒன்னுத்தையும் விளக்க தேவையில்ல. மாமா இங்க என்ன நடந்துச்சுன்னே தெரியாது உங்களுக்கு. ஏதோ அத்தா சொல்றத வச்சு நீங்க கேட்டுட்டு இது பண்ணாதீங்க. டேய் எல்லாம் எனக்கு தெரியும். உன் வேலையை பாரு. இவன் ஏன் இப்படி இருக்கான்? நான் சொல்றதே கேட்டுக்க மாட்டாங்க. இவனையும் என் பையன் மாதிரி தான் நான் வளர்த்துருப்பேன். சரிடி, நான் பேசிக்கிறேன். மாமா நீங்க அங்கதானே போய் பேசிட்டு வரீங்க. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சு தானே? ஆமாங்க ஸ்ரீ என்ன வருவா. என்ன மாமா எல்லாம் ஸ்மூத்தா? வாய மூட அஜய். சாரி மாமா. அப்படி நல்லா திட்டுங்க இவனை. சொல்றதே கேட்டுக்க மாட்டான். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் ஸ்ரீ அங்க விட்டுட்டு. இவன் என்னன்னா போய் கூட்டிட்டே வர மாட்டேங்கிறான். நானும் சொல்றேன் போய் கூட்டு வரானு. காதலே போட்டுக்க மாட்டான். மாமா அது டேய், நான் உன்னை பேசாதன்னு சொன்னேன். விஜயலட்சுமி, நான் தான் ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன்ல, நீ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? நீ நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். என்ன உண்மையா சொல்றீங்க? ஆமா லட்சுமி, நீ நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் பண்ணிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் இருக்கு. மாமா நீங்க அத்தை பேச்சு கேட்டு தப்பான முடிவு எடுக்கிறீங்க. வாய் மூடுன்னு சொன்ன உடனே மாமா நான் சொல்றது ஒரு 2 நிமிஷம். பேசாதன்னு சொன்னேன். ஏய் அஜய் வாய் மூடு. எல்லாம் நல்லா தான் நடக்குது. சும்மா தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத. நீங்க வாங்க. மாமா ஒரு நிமிஷம். என்ன? உண்மையாலுமே ஸ்ரீ என்ன நினைக்கிறான்னு யோசிச்சு பாத்தீங்களா? எதுக்கு? மாமா ஸ்ரீக்கு விக்கிய தான் பிடிச்சிருக்கு. டேய் வாய் மூடுன்னு சொல்லல.
என்ன பண்றது? உங்களுக்கு என்ன இருக்கோ அதானே இருக்கும். அப்படி சொல்லுங்க, நல்லா ரெண்டு வைங்க அவனை. ஆமா லட்சுமி, ஆமா, நல்லா ரெண்டு வைக்கணும், நல்லா ரெண்டு வைக்கணும், மாமா நல்லா ரெண்டு வைக்கணும் லட்சுமி. ஆனா அஜய் இல்ல ஒண்ணு. என்ன? வாயை மூடு. மாமா என்னாச்சு? உன் பேச்சை கேட்டு போய் நான் அங்க நின்னுடி, அப்புறம் தானே தெரியுது நீ என்னென்ன வேலை பண்ணிருக்கேன்னு. நீங்க உங்க தேவையில்லாம ஏதாச்சும் வாய் மூடுறியால இன்னும் ரெண்டு அடிக்கட்டுமா? இல்லைங்க, யாரையும் பேச்சு கேட்டு. வாயை மூடு. மாமா அத்தை எதுவும் பண்ணாதீங்க. என்னடா எதுவும் பண்ணாதீங்க? என்ன வேலை பண்ணி வச்சிருக்காவ? விடுங்க மாமா, ஏதோ தெரியாம. தெரியாமையா? தெரியாம தான் ஸ்ரீ வயிற்றுல இருக்க குழந்தை அழிச்சாலாவ? இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? மாமா உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்பதான் எல்லாத்தையும் கேள்விப்பட்டு வரேன். ச்சீ, இவ்வளவு போய் நான் கட்டிட்டு இருந்தேன்னு நினைச்சேன், எனக்கு அசிங்கமா இருக்கு. என்ன அது? வாயை மூடிக்க லட்சுமி. கேள்விப்பட்டீங்களா? சரி மாமா, ஸ்ரீக்கு அங்கே இருக்க தான் மாமா பிடிச்சிருக்கு. தேவையில்லாமல் அவளை தொல்லை பண்ண வேண்டாம். அதுதான் நான் அத்தைக்கிட்ட சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணேன். அதுக்குள்ளே நீங்களே வந்துட்டீங்க. விடாஜய், எனக்கு உண்மையில நினைச்சா பெருமையா இருக்கு. என்னதான் லவ் பண்ணியிருந்தாலும் அந்த பொண்ணு விட்டு கூப்பிட்டு வந்து பாத்தியா, நீ பெரியாது தாண்டா. ஆனா இப்ப இருக்கா பாரு, என்ன? நம்ம பொண்ணு வாழ்க்கை. எதிரி பொண்ணு வாழ்க்கை. அந்த சந்தோஷமா இருந்திருக்க வாழ்க்கைய கெடுத்து விட்டதே நீதானே. இல்லைங்க, அவதான் சண்டை போட்டு இங்க வந்தால, அதனாலதான் அவன் இனிமே இங்க போக வேணாம்னு நினைச்சேன். அது தப்பா? நீ நினைச்சது தப்பு இல்லதான், யாரா இருந்தாலும் நினைக்கிறதுதான். அதுக்காக அவளை இப்படிதான் தள்ளி விடுவியா? இல்லைங்க, ஸ்ரீ வந்து அந்த குழந்தைக்காக தான் யோசிச்சா. அதான் நான் அதுக்கு நீ ஒரு முடிவெடுத்து அதை இப்படி கலைச்சு விட்டுருவ. எல்லாரோட நல்லதுக்காக தான். அஜய், நீங்களே சொன்னீங்களே அவ்வளோ நல்ல பையன், அதனாலதான். ஆமா, நல்ல பையன்தான். அதுக்காக அவன் விக்கி விட்டு வந்துருவாளா? விக்கி தாண்டி நல்ல பையன். விக்கி இன்னும் நல்லவனே இல்லை. ஏன்? என்னை எப்படி பேசலாம் தெரியுமா? வீட்டை விட்டு வெளில போகணும். ஏய், நீ பண்ண வேலைக்கு எவனா இருந்தாலும் உன்னை அடிச்சு துரத்திருப்பாங்க. ஏதோ அவனா இருக்கிறதுனால பொறுமையா உன்னை வெளில போன்னு சொல்லியிருப்பான். என்ன லட்சுமி, நீ இவ்வளோ பிடிவாதம் பிடிச்ச எல்லாம் பண்ண, சரி நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா நீ குழந்தைய எப்ப அழிக்கிற அளவுக்கு போயிட்டியோ, இனிமே இதெல்லாம் சும்மா விட்டுக்க கூடாது. மாமா சரி விடுங்க, ஏதோ அத்தை ஏதோ பாசத்தில் பண்ணிட்டாங்க. பாசத்துல எல்லாரும் நல்லதுதான் செய்வாங்க, இப்படி யாரும் மோசமா நடந்துக்க மாட்டாங்க. எனக்கு அது கேட்கும் போது இப்படி தெரியுமாடி இருந்துச்சு. உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட கஷ்டமா இல்ல? நீயும் ஒரு பொண்ணு தானே. நான் சொன்னேன்லங்க, அவன் நல்லதுக்காக தான் நான் பண்ணேன். போது வாயை மூடு. ஏன்னு இப்போ சொல்றேன், அவ அஜய் கூட இருந்தா நல்லா இருப்பா. திருந்த மாட்டேன் நீ, திருந்த மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் கிடைக்கிறத நான் பண்ணுவேன், வேணா பாருங்க. வேணாடி, இதோட நிறுத்திக்கிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறத பாரு. முடியாது. அத்தை மாமா சொல்கிற மாதிரி கேளு அத்தை. அவங்க சொல்கிறது கரெக்ட் தானே? எதுக்கு இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? டேய், உனக்கு ஒன்றும் தெரியாது, பாய் மூடு. நானும் சொல்லிட்டே இருக்கேன். இருங்க, எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவர் வந்து உங்ககிட்ட பேசினாதான் நீங்க தான் மாறுவீங்க. என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ஆமா, நான் லூசு தான், நல்லதுக்கு எல்லாம் பண்றேன்ல. அப்படியா? உங்க அண்ணனுக்கு தானே போனை பண்ணு, என்ன பண்றாரு நானும் பாக்குறேன். மாமா வேண்டாம் மாமா, நாமளே பிரச்சனையை முடிச்சுக்கலாம். இதெல்லாம் ஒரு விஷயமா? என்ன பண்றது, உங்க அத்தை தான் கேட்டுக்கவே மாட்டாளு. அத்தை மாமா சொல்கிற மாதிரி கேளு. முடியாது. எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க? அப்ப ஸ்ரீ எங்க அண்ணன் வீட்டுல தான் போய் வாழணும். உன்னெல்லாம் அப்படியா? சரி, நானும் ஒரு முடிவு எடுத்திருக்கேன், அத நீ கேட்டுக்கிறியா? என்ன முடிவு? எதுவா இருந்தாலும் சரி, நான் பாத்துக்கிறேன். அப்படியா? நீ இனிமே